விக்ரமாதித்தன் கதைகள். அந்த பேரழகியான பெண்தான் காட்டுக்கோயிலின் கண்ட கற்சிலை குமரியாக இருக்கும் என்று மந்திரி குமாரன் எண்ணமிட்டான். கடைவீதியிலே அவளை கண்ட நவகோடி நாராயணன் செட்டியார் அவனுடைய விருத்தாந்தத்தை விசாரிக்க தான் மந்தாகினிபுரத்தைச் சேர்ந்த சதகோட்டி ராமன் செட்டியாரின் குமாரன் வைரலிங்கம் செட்டி என்றும் சில ரத்தினங்களுடன் தேசாந்தரம் புறப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்தான். நவகோடி செட்டியாரும் அவனுடைய வளமையை கண்டு பிரியம் கொண்டு விருந்திற்கு அழைத்து சென்று விருந்திட்டு தன்னுடைய 7 அடுக்கு மாளிகையில் 4-5 தினங்கள் தங்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் அவருடைய செல்வகுமாரியான ருக்மணியை பார்த்து கற்சிலை ஆகவுள்ள முகச்சாயலும் அங்க லட்சணங்களும் அவளுடையதுதான் என்று நிச்சயித்து கொண்டு அவளை அங்கிருந்து எப்படியாவது கிளப்பிச் செல்ல வேண்டுமென ஒரு திட்டம் வகுக்கலானான். அந்த பருவமங்கையும் அவனுடைய தேஜஸ் தவழும் முகப்பொலிவை கண்டு கவர்ச்சிப்பட்டு அவனை அடைய வேண்டுமென உள்ளூர ஆசைப்படலானால் அதற்கு தன் தந்தை சம்மதிக்க மாட்டார் என்று எண்ணி தன் ஆசையை வெளியிடாமல் இருந்தாள். மந்திரி குமாரனும் அவளுடைய உட்கருத்தை புரிந்து கொண்டு அவளை கள்ள வழியில் சந்தித்து கவர்ந்து செல்ல வேண்டுமென அதற்கு ஒரு உபாயம் தேடியவனாய் 6 நாள் நவகோடி வணிகரின் மாளிகையில் தங்கியிருந்து அவருடைய குடும்பத்தில் நெருங்கி பழகி அவரை மாமா என்றும் அவருடைய மனையாளை அத்தை என்றும் அவருடைய மைத்துனரை அப்பா என்றும் கூப்பிட்டு ஆளுக்கு தகுந்தபடியெல்லாம் உறவு கொண்டாடி எல்லோருடைய அன்பையும் கவர்ந்து கொண்டான். இப்படி இருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் நவகோடி செட்டியாரிடம், மாமா, என் ஊர்லேருந்து என் மனையாளை அழைச்சிக்கிட்டு வந்து இந்த தீவில் ஆளை கொடுத்து நான் நடத்தி போகலான்னு நினைக்கிறேன், ஆசைப்படுறேன். உங்களுடைய மாளிகையில் மதிலுக்கு எதிர உள்ள காலி இடத்தை தந்தால் என் இஷ்டம் போல் ஒரு தனி மாளிகை கட்டிக்கிட்டு என் குடும்பத்தை அழைச்சி போவேன். பிறகு போகும்போது அந்த மாளிகை தங்களிடம் கொடுத்துவிட்டு செல்கிறேன் என்று கேட்கவே அவரும் அதற்கு இணங்க சரி சொல்லிவிட்டார். உடனே மந்திரி குமாரன் கொல்லர்களை வரவழைத்து சிறிது திரவியம் கொடுத்து எதிரில் இருக்கும் இடத்தில் எண்ணப்படி இன்ப மாளிகை ஒன்றை உருவாக்கி அங்கிருந்து செட்டியாரின் மாளிகையில் உள்ள ருக்மணியின் பள்ளி அறைக்கு சுரங்கம் என்றும் ரகசியமாக அமைத்து அந்த சுரங்க சாலை ருக்மணிக்கும் தெரியாதவாறு மர்மமாக மூடி போட்டு மறைத்து வைத்தான். ஒரு நாள் இரவு எல்லோரும் கண்ணயர்ந்த நேரத்தில் மந்திரி குமாரன் விழித்தெழுந்து கையில் ஒரு தீபத்தை எடுத்துக்கிட்டு தன் மாளிகையிலிருந்து சுரங்க வழியாக புறப்பட்டு ருக்மணியின் பள்ளியருக்கு சென்று மோகனத்துயில் உரியும் அந்த பருவமங்கையை தன் கையால் தொடாமல் தன் கையில் இருந்த ஒரு கொம்பினால் தட்டி எழுப்பினான். அவளுக்கு அவன் மீது ஏற்கனவே ஒருவித கவர்ச்சி ஏற்பட்டிருந்தபடியால் அவனை ஆவல் குறுகுறுப்புடன் வரவேற்றார். ஆனால் மந்திரி குமாரனோ தன் மீது மோகம் கொள்வது சரியல்ல என்று கூறி தான் ராஜகுமாரன் பொருட்டு வந்திருக்கும் வரலாறு முழுவதையும் தெரிவித்தான். நகம் தெரித்து விழுந்த சம்பவம் நினைவு வரவே ருக்மணியும் காட்டுக்கோயிலில் உள்ள கற்சிலையின் உருவம் தன்னுடையதாகத்தான் இருக்கும் என நிச்சயித்து அதன் முன் மோக பித்தேறி புலம்பி கிடக்கும் அரசகுமாரன் மீது மானசீகமாக காதல் கொண்டார். அப்பால் அவர்கள் இருவரும் சுரங்க வழியாய் மந்திரிகுமாரின் உப்பரிகை சென்று உரையாடினார்கள். அவள் தன்னுடன் தந்திரமாக கிளம்பி காட்டுக்கோயிலுக்கு வந்து தரிசனம் கொடுத்தால்தான் மோக பித்தேறி கிடக்கும் நண்பன் உயிர் பிழைப்பான் என்று மந்திரிகுமாரன் சொன்னான். மனமுருகிய ருக்மணியோ தாய் தந்தையரும் ஊராரும் அறியாமல் தெருவில் நடந்து செல்லவே தீவை கடந்து செல்லவோ முடியாதே, அதற்கு ஒரு உபாயம் சொல்லும் என்றாள். இன்னும் 10 நாளில் இந்த தீவை விட்டு எல்லோரும் அறியும்படியாக பகிரங்கமாகவே பயமின்றி நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து போய்விடலாம். அதற்கு முன்னதாக உன் தாய் தந்தையருக்கும் உறவினருக்கும் ஊராருக்கும் ஒரு பிரிவு உபசார விருந்து என் மாளிகையில் வைக்கப் போகிறேன். அப்போது நீ என் ஊரிலிருந்து வந்த என் மனைவி போல நீயே சாமர்த்தியமாக நடித்து அவர்களை அந்நியர்களாக பாவித்து அன்புடன் விருந்து பரிமாறி வணங்கி விடை பெற்று என்னுடன் புறப்பட வேண்டும். அப்படி நீ நடித்து விட்டால் போதும். என் மனைவியை என் ஊருக்கு அழைத்து போவதை யாரால் தடுக்க முடியும் என்றான் மந்திரி குமாரன். அவ்வாறு செய்வதாக ஒருவருக்கொருவர் வாக்குத்தத்தம் செய்து கொண்ட பின் ருக்மணி விடைபெற்று கொண்டு பள்ளியறைக்கு சுரங்க வழியாக வந்து சேர்ந்து கண்காணாத காதலனாக ராஜகுமாரனை எப்போது அடைவோம் என்ற ஆவலுடன் சயனித்து கொண்டார். மறுநாள் சூரிய உதயம் ஆனதும் மந்திரி குமாரனான வைரலிங்க செட்டியார் ஊரிலிருந்து தன் மனைவி வந்திருப்பதாக கூறி நவகோடி நாராயணன் செட்டியாரின் குடும்பத்தினர் அனைவரையும் தன் மாளிகை விருந்திற்கு
அழைத்து விட்டு சென்றான். நவகோடி நாராயண செட்டியாரின் குடும்பத்தினர் முழுவதும் விருந்துக்கு புறப்பட்டார்கள். ருக்மணி மட்டும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு போர்வையை இழுத்து போர்த்தி படுத்து கொண்டு தனக்கு தலைவலி என்றும் வயிற்று வலி என்றும் கூறி விருந்திற்கு வர இயலாது என்றும் கூறி தன் பள்ளியறை கதவை மூடிக்கொண்டு போய்விட்டாள். குடும்பத்தினர் அனைவரும் விருந்திற்கு சென்றவுடனே ருக்மணி அவசர அவசரமாக எழுந்து தன்னை நன்றாக அலங்கரித்து கொண்டு அவர்களுக்கு முன்பாகவே சுரங்க வழியாக மந்திரிகுமாரனின் மாளிகைக்கு சென்று அவனுடைய மனைவி போல் தத்ரூபமாய் நடித்தவளாய் விருந்தாளிகளுக்கு உணவு பரமாற வந்தாள். மந்திரிகுமாரன் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் தன் தாய் தந்தரை மாமா மாமி என்று கூப்பிட்டு வரவேற்று உபசரித்தாள். அவளை கண்டு திகைத்து போன நவகோடி நாராயணன் செட்டியார் அவள் தன் மகள் போன்றிருப்பதாகவே தெரிவித்தார். அதற்கு மந்திரி குமாரன், உமது புத்திரியை போன்று அங்க அடையாளங்கள் உள்ள பூவையர் இந்த பூவுலகத்தில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ, இதெல்லாம் இறைவன் படைப்பிலே உள்ள லீலா வினோதங்கள் என்று சமாதானம் கூறினான். ஆனாலும் செட்டியார் அந்த பெண்ணின் நடை உடை பாவனைகளை அனைத்தையும் தம் பெண்ணை போல் இருப்பதாக பார்த்து பார்த்து மூச்செறிந்தார். தம்முடைய சந்தேகத்தை தம் மைத்துனனிடமும் ரகசியமாக சொன்னார். விருந்து பரிமாறும் போது அந்த பெண்ணின் புடவையில் நெய் பாத்திரத்தை கவிழ்த்து அடையாளம் வைத்துவிட்டால் வீடு திரும்பியதும் அதன் கரையை கண்டு தன் மகள்தானா என்பதை கண்டுபிடித்து விடலாம் என மைத்துனர் சொல்லி கொடுத்தார். அதன் பிரகாரம் செட்டியார் நெய்யை கவிழ்த்து புடவையில் அடையாளம் ஏற்படும்படி செய்துவிட்டார். அதை கடைக்கண்ணால் கவனித்திருந்த மந்திரிகுமாரன் தாம்பூலம் தரிக்கும் போது ருக்மணியிடம் அதை சொல்லி அவள் சுரங்க வழியாக தன் பள்ளியறைக்கு திரும்பும்போது அவளுடைய நெய்க்கரைப்பட்ட புடவைக்கு பதிலாக அதுபோன்று வேறு புது புடவை உடுத்திச் செல்லும்படி ஏற்பாடு செய்து விட்டான். வீடு திரும்பிய செட்டியார் தம்முடைய புத்திரியின் பள்ளியறை பரிசோதித்து பார்த்தபோது அவள் முன்மாதிரியே ஜுரம் கண்டவள் போல படுத்திருப்பதையும் அவளுடைய புடவையில் நெய்க்கரை இல்லாமல் இருப்பதையும் கண்டு சந்தேகம் தீர்ந்தார். உள்ளபடியே வைரலிங்கத்தின் மனைவியை தன் மகள் என்று அந்நியமாக பழி சொன்னோமே அநியாயமாக என்று வருந்தினார். சிறிது நாளைக்கெல்லாம் அவரிடம் மந்திரிகுமாரன் வந்து அவசர காரியமாக தன் மனைவியிடம் ஊர் திரும்ப வேண்டும் என்றும் 2 மாதங்களில் திரும்பி விடுவதாகவும் தங்களை வழியனுப்பி வைக்கும்படியும் கேட்டுக்கொண்டான். அந்த சமயம் ருக்மணி மறுபடியும் தலைவலி கண்டவள் போல் பாசாங்க செய்து தன் பள்ளியறை கதவை உட்புறம் தாளித்து கொண்டு சுரங்க வாசல் வழியாக மந்திரிகுமாரனின் மாளிகைக்கு வந்து அவனுடைய மனைவி போல் நடித்தவளாய் தயாராய் காத்திருந்தாள். நவகோடி செட்டியார் குடும்பத்துடன் அங்கே வந்து அவளை தன் மகளென அறியாமல் மந்திரிகுமாரனின் மனைவி என்றே நினைத்து கப்பலேற்றி வழி அனுப்ப முனைந்தனர். ருக்மணி பிரிவு விடை பெறும்போது தன் தாய் தந்தையின் பாதங்களில் விழுந்து வணங்கி கண்ணீர் சொரிய நின்றார். பழகிய பாசத்தால் பிரிய முடியாமல் கண்ணீர் சொரிகிறாள் என்று எண்ணிய பெற்றோர் விசனப்படாமல் உன் புருஷனோடு போய்வாமா என்று கண் கலங்கியபடி விடை கொடுத்து வழி அனுப்பினார்கள். பிறகு வீட்டிற்கு வந்து பார்க்கையில் தங்கள் புத்திரியின் பள்ளியறை கதவு வெகு நேரமாகவும் திறக்கப்படாமல் இருக்கவே துடிக்கிட்டு கதவை பிளந்து கொண்டு போய் பரிசோதித்து பார்த்தார்கள். உள்ளே குமாரி காணாமல் போயிருப்பதையும் மந்திரிகுமாரனின் மாளிகைக்கு சுரங்க வழி இருப்பதையும் கண்டுபிடித்து மதிமோசம் போனோமே, குலம் நாசமாகி போயிற்றே என்று புலம்பி துடித்தார்கள். மந்திரிகுமாரனோ கடற்கரை சென்று இறகிற்கு தூபமிட்டு அண்ட பேரண்ட பட்சிகளை நினைத்தவுடன் அவை 2 பறந்து வந்தன. அவைகளின் மீது ஏறிக்கொண்டு மந்திரிகுமாரனும் ருக்மணி பெண்ணும் புண்ணிய விருஷத்தை அடைந்தார்கள். பிறகு மந்திரிகுமாரன் அங்கிருந்து பட்சிகளிடம் விடை பெற்று கொண்டு முன்பு குடியானவனிடம் தான் கொடுத்த குதிரையை வாங்கி அதில் ருக்மணியை ஏறி அமர்ந்து வரும்படி தான் நடந்து சென்று ராஜகுமாரன் இருக்கும் கோவிலை நெருங்கினான். கோவிலுக்குள் நுழையும் முன்பு மந்திரிகுமாரன் அங்குள்ள நந்தவனத்தில் சில பூக்களை பறித்து ஒரு பூச்செண்டாக கட்டி அதை ருக்மணியின் கையில் கொடுத்து, மங்கைய திலகமே, நீ அந்த கோயிலின் வடக்கு பக்கம் சென்றால் கற்சிலை முன் பூச்செண்டை தா பெண்ணே என்று பதறிக்கொண்டிருக்கும் ராஜகுமாரனை காண்பாய். அவனிடம் இந்த பூச்செண்டை கொடு, அவனுடைய பித்தம் தெளியும். தான் மோகித்த நாயகி கிடைத்து விட்டாள் என பெரிதும் மனம் பூரிப்பான். பிறகு என்னை பற்றி விசாரித்தால் நான் இறந்து விட்டதாக சொல். ஏனெனில் அவன் நாடிய பெண்ணை இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு தேடிக்கொண்டு வந்து கொடுத்த என் மீது அவனுக்கு எவ்வளவு தூரம் நட்பு இருக்குமென சோதிக்க விரும்புகிறேன் என்று கூறி அனுப்பினான். அதன் பிரகாரம் ருக்மணி இதோ கண்ணாளா என்று பூச்செண்டை கொடுத்ததும் ராஜகுமாரனின் பித்தம் தெளிந்த அளவிலா மகிழ்ச்சி கொண்டான். பிறகு என் நண்பன் தந்திரலோலன் எங்கே என்று அவன் கேட்டதும் ருக்மணி மனம் கலங்கியுள்ளாய். மந்திரிகுமாரன் வழியில் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டதாக தெரிவித்தான். அதை கேட்ட
ராஜகுமாரன் அளவற்ற துக்கவசமாகி, எனக்காக இவ்வளவு அல்லலுற்று உன்னை கொண்டு வந்த என் ஆருயிர் நண்பன் போய்விட்டானா? என் பிராண சிநேகிதன் போன பிறகு இந்த பூவுலகில் என் பிராணன் மட்டும் இருந்து என்ன பயன் என்று புலம்பி துடித்து சட்டென உடைவாளை உருவி மார்பில் பாய்ச்சி கொண்டிருந்து விட்டான். சற்றும் எதிர்பாராமல் நடந்து விட்ட அந்த நிகழ்ச்சியை கண்டு ருக்மிணி திடுக்கிட்டாள். இந்த ராஜகுமாரன் மீதல்லவா ஆசை வைத்து தாய் தந்தையரை பிரிந்தோம் என்று அவளும் துக்கம் தாங்காமல் அதே இரத்த வாளை ராஜகுமாரனின் நெஞ்சிலிருந்து பிடுங்கி தன் நெஞ்சில் குத்தி கொண்டாள். அவர்களை தேடி வந்த மந்திரிக்குமாரன் இருவரும் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு தன்னால் அல்லவோ இவர்கள் உயிர் இழந்தார்கள் என வருந்தி தானும் அதே இரத்த வாளால் நெஞ்சில் குத்தி கொண்டு உயிர் துறந்தான். அங்கு வந்த அர்ச்சகன், நம் ஆலயத்தில் அல்லவா இத்தகைய சோகம் நடந்தது என்று மனம் பொறுமையவனாய் அதே வாளால் தன் நெஞ்சில் குத்தி கொண்டு உயிரை விட்டான். மறுநாள் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அங்கே 4 உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு மனம் வருந்தி, அவர்கள் பிழைக்காவிட்டால் தாங்கள் அனைவரும் ஒரே முகமாக உயிரை விட்டு விடுவதென்று பராசக்தியை வேண்ட தேவியும் பிரசன்னமாகி அந்த 4 உயிர் பெற்று எழச் செய்தாள். பின்னர் ராஜகுமாரன் மதனமோகனுக்கும் ருக்மிணிக்கும் அதி விமர்சையாக கல்யாணம் நடந்தது. மந்திரிக்குமாரன் தந்திரலோலனும் ஒரு மங்கையை மனம் புரிந்து இனிது நல்லறம் நடத்தி வந்தான். தொடரும். நன்றி, வணக்கம்.